ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாய் ஒரு இனிமையான பாடலை கேட்போமா? அதன் பின்பு ஆண்டுடைய சத்தத்தை கேட்போம். இது உங்களுக்காய் பாடல் வருகிறது. பாடலை கேளுங்கள். அதன் பின்பு நம் செய்தி கேட்போம். உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினார் எல்லாம் செய்ய பலனுண்டு. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினார் எல்லாம் செய்ய பலனுண்டு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஞானமற்றவன் என்றே நீ நினைத்து நினைத்து நீ கலங்கினாயோ. ஞானமற்றவள் என்றே நீ நினைத்து நினைத்து நீ புலம்பினாயோ. ஞானவான்களை வெட்கப்படுத்த வைத்தியங்களை தெரிந்தெடுத்தான். ஞானவான்களை வெட்கப்படுத்த வைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினார் எல்லாம் செய்ய பலனுண்டு. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினார் எல்லாம் செய்ய பலனுண்டு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில் முன்னேற வழி இல்லையோ, வாழ்நாள் முழுவதும் வேதனையோ. வாழ்க்கையில் முன்னேற வழி இல்லையோ, வாழ்நாள் முழுவதும் வேதனையோ. முடியாததை முடிய செய்வார், வறண்ட வாழ்வையும் செழிக்க செய்வார். முடியாததை முடிய செய்வார், வறண்ட வாழ்வையும் செழிக்க செய்வார். உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனுண்டு. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனுண்டு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், அதற்காகவே பாரத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அநேகர் சொல்லுகிற பொழுது என் உள்ளம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. இந்த கந்தையை, இந்த தூசியை கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு, தேசத்திற்கு, உலகத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே என்று நான் அந்த ராஜாதி ராஜாவை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறேன். என்னில் ஒன்றும் இல்லை, என் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து தியானித்து நம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கலாம். மார்க்கு 14 அதிகாரம் அதில் 8 வசனம். மார்க்கு 14 அதிகாரம் அதில் 8 வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மகளை குறித்து ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இங்கு நான் வாசிக்க கேட்டோம். இவள் தன்னால் இயன்றதை அவள் செய்தாள் என்று இயேசு அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பதாய் இயேசுவானவர் பாரத்தோடு இருக்கிறார். ஒருவேளை இயேசுவுக்கு தெரியும், அந்த பஸ்கா பண்டிகையில் என்னை அடிப்பார்கள், என்னை பஸ்கா காட்டுக்குட்டியாக என்னை கொன்று போடுவார்கள். அதெல்லாம் அவருடைய இருதயத்தில் அந்த பாரம், அந்த வேதனை இருந்தபடினால் ஆண்டவர் மிகுந்த ஒரு பாரத்தோடு அவருடைய ஊழிய பாதையில் இயேசு சோர்வோடு இருக்கிறார்.
அதில் வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோக வியாதியிலிருந்து சுகம் பெற்ற ஒரு மகன், அவன் பெயர்தான் சீமோன். அவனை இயேசு சுகமாக்கினார், அவனை இயேசு விடுதலை கொடுத்தார், அவன் நோயிலிருந்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த பெத்தானியா பட்டணத்தில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பெத்தானியா பட்டணத்தில் இயேசு அந்த குஷ்டரோக வியாதிலிருந்து சுகம் பெற்ற அந்த சீமோனுடைய வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ திரளான மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் இயேசு மகிழ்ச்சியோடு இருப்பார், ஊழிய பாதையில் சந்தோஷத்தோடு இருப்பார். இன்றைக்கு அவருடைய முகம் வாடி இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு வேதனையான நிலையில், அவர் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாள். எல்லாரும் அதை பற்றியெல்லாம் பார்க்கல, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறாங்க. அவருடைய பாரமான அந்த இருதயத்தை, சோர்ந்து போய் இருக்கிற அந்த முகத்தை யாரும் பார்க்கவில்லை. அது நடுவிலே மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு மகள், அந்த மகளுக்கும் அதே கிராமம். அந்த மகள் பார்க்கிற, ஏன் ஏசப்பா இப்படி இருக்கிற, இதுவரை ஏசப்பா அப்படி இருக்கவில்லையே, இன்றைக்கு அவருடைய முகம் சோர்ந்து இருக்கிறது, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு வேதனை அவருக்குள் இருக்கிறது என்று அறிந்த அந்த மகள் தன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த நலதம் என்னும் உத்தம தைலமாகிய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று மார்க்கு 14:3 வேதம் சொல்லுகிறது. அந்த வீட்டில் எல்லாரோடு தான் இயேசு இருக்கிறார். ஆனால் இந்த மகள் வருகிறாள், தன் வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த நலதமின் அந்த உத்தம தைலமாகிய அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து அவருடைய சிரசில் ஊற்றுகிறாள். அவருடைய சிரசில் ஊற்றப்பட்ட அவருடைய சரீரம் எல்லாம் அந்த தைலம், அந்த விலை உயர்ந்த தைலம், அவருடைய சரீரம் எல்லாம் அந்த தைலத்தின் வாசனை, அந்த வீடு முழுவதும் அந்த வாசனையாக மாறுகிறது. அவள் இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிற அளவிற்கு அந்த தைலத்தை கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசுவின் மீது அந்த மகள் எத்தனை அன்பு வைத்திருப்பாள். அந்த மகள் இயேசுவின் உள்ளத்தை, இயேசுவின் இருதயத்தை, இயேசுவின் தோற்றத்தை, முகத்தை எல்லாம் பார்த்து எப்பொழுதும் அவரோடு இருக்கிற அந்த மகள், என் இயேசுக்கு நான் இந்த ஒரு உதவி செய்யட்டும் என்று தன் அநேக நாட்கள் சேமித்து வைத்த அந்த உத்தமமான அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய சிரசில் ஊற்றுகிறாள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசுவோடு இருந்த சீசர்கள், இயேசுவோடு பந்தி இருந்தவர்கள், இந்த சீமோன் வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசுவோடு இருந்த சீசர் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் 5 மார்க்கு 14 அதில் 5 வேதம் சொல்கிறது, இது 300 பணத்திற்கு அதிகமான விலைக்கரையமாக இருக்கிற இதை நீ வீணாக்கி விட்டாயே, இது இயேசுவின் சிரசில் வைத்து கொட்டி விட்டாயே, இது தரித்திரருக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இந்த பணத்தை வைத்து எவ்வளவோ காரியத்திற்கு செய்யலாம், ஆனால் இதை நீ வேஸ்ட் பண்ணிவிட்டாய் என்று எல்லாரும் அந்த மகளை குறித்து பாரப்படுத்தினார்கள். அப்பதான் இயேசு சொல்றார், நீங்க உங்களை தொந்தரவு செய்யாதிருங்க, இந்த மகள் மரியாளை நீங்க தொந்தரவு செய்யாதிருங்கள், இந்த மகள் தன்னால் இயன்றதை செய்தால். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த மகள் ஐஸ்வர்யமாய் இருக்கிற ஒரு மகள் அல்ல. இந்த மகள் இயேசுக்கு இதை செய்தாலே, தன்னால் இயன்ற அந்த காரியத்தை செய்தாலே, வசதி படைத்த குடும்பம், வசதி படைத்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்ல, தங்கள் பெற்றோர் இல்லை, அனாதை பிள்ளைகளாய் அந்த அருமையான மார்த்தாள், மரியாள், இந்த லாசரு என்று சொல்லுகிற 3 சகோதரர், ஒரு சகோதரன் 2 சகோதரிகள், 3 பேராய் அந்த ஏழை குடும்பத்தில் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கென்று பெற்றோர் இல்லை. ஒருவேளை வேதனையான நிலையில், கஷ்டத்தின் உபத்திரவத்தின் பாதையில் வளர்க்கப்பட்டவர்கள் தான். அவ்வளவு வேதனை நடுவில் இருக்கிற ஒரு குடும்பம் தான். மத்தேயு 21 அதனுடைய 17-18 வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் இயேசு அந்த பெத்தானியாவில் தங்கினார். அந்த பெத்தானியா வீட்டு இயேசு கடந்து வருகிற பொழுது, தங்கின அந்த ஆண்டவர் பெத்தானியா வீட்டை கடந்து வருகிற பொழுது அதிகால வேளையிலே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தங்கினார் இயேசு. இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவின் வீட்டில் இயேசு தங்கினார் என்று சொல்லி தங்கினார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இயேசுக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த மகளிடத்தில் உதவி இல்லை. இயேசுக்கு ராவில் ஆகாரம் கொடுப்பதற்கு என்று கூட அந்த பிள்ளைகளுக்கு, அப்ப எவ்வளவு வேதனை நடுவில் இருக்கிற பிள்ளைகள். அந்த மரியாள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அதே குடும்பம் இன்றைக்கு 300 பணத்திற்கு அதிகமான விலைக்கரையும் உள்ள அந்த வெள்ளைக்கல் பரணி, அந்த உத்தமமான அந்த நலதம் என்னும் அந்த தைலத்தை இயேசுவுக்கு கொடுப்பாள் என்றால், அவள் எவ்வளவா இயேசுவுக்காய் அதை சேகரித்து வைத்திருப்பாள். ஒருவேளை ஆதி காலத்தில் ஒரு பகலெல்லாம் வேலை செய்தால், ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு பணம் தான் கூலி கிடைக்கும். ஒரு நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்,
பிரயாசப்படணும். அப்போ இந்த மகள் 300 பணத்திற்கு அதிகமான விலைக்கிரயம் உள்ள இந்த தைலம் கொண்டு வர வேண்டும் என்றால் இவள் இரவு பகலை ஒருவேளை 300 நாட்கள் அவள் வேலை செய்திருக்கணும். ஒருவேளை 10 மாதத்திற்கு அதிகமாக அவள் வேலை செய்திருக்கணும். அப்போ 1 வருடம் அந்த வேலை செய்தாலோ அந்த பணத்தை முழுமையாக சேகரித்து வைத்தால் தனக்கென்று, தன் குடும்பத்திற்கென்று, தன் சகோதரன் சகோதரிக்கென்று, தன் தேவைக்கென்று அந்த பணத்தை அவள் எடுக்கலை. அதை இயேசுவுக்காகவே வைத்தாள். இது இயேசுவுக்காகவே நான் அபிஷேகம் பண்ணணும், இயேசுவுக்கு தைலம் கொடுக்கணும், நான் இயேசுவை அபிஷேகம் பண்ணனுடைய தாகம் ஏக்கமெல்லாம் இயேசுவின் மீது இருந்தது. இதை கேட்கிற என் அன்பான தாயே தகப்பனே, இன்றைக்கு நீங்க யாராய் இருக்கலாம், எந்த நிலையில் இருக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருக்கலாம், அந்த இயேசுவின் மீது நீங்க தாகம் வைத்திருக்கிறீர்களா? அந்த ஆண்டவர் மீது நீங்க தாகம் வைத்திருக்கிறீர்களா? நான் ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏசப்பாவு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு காரியத்தை செய்யணும், அப்படி உள்ளம் மகிழத்தக்க, அவருடைய உள்ளம் சந்தோஷப்படத்தக்க ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்யட்டும் என்று செய்கிறீங்களா? உங்களுக்கென்று அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்கின அந்த ஆண்டவருக்கென்று முதலிடம் நீங்க கொடுக்கிறீங்களா? இப்ப அந்த மகளை குறித்து எல்லாரும் சொல்றாங்க, நீ வேஸ்ட் ஆக்கி விட்டாய், நீ ஏன் இந்த வீண் செலவு என்று எல்லாரும் சொல்லுகிற பொழுது சொல்கிறாள், அவளை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, என்னிடத்தில் நற்கிரியைகள் அந்த மகள் பெற்று இருக்கிறாள், அவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு அவள் முந்திக் கொண்டாள். இந்த உத்தம தைலத்தை, இந்த நலதம் என்ன தைலத்தை, இந்த சுகந்த வாசனையை, இந்த வாசனையான காரியங்கள் எல்லாம் ஒரு சரீரம் மரித்த பின்பு, ஒரு மகன் மகள் மரித்த பின்பு தான் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இயேசு மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு, இயேசு அந்த பாரமான சூழ்நிலைகளை சுமப்பதற்கு முன்பு இயேசுவின் சிரசில் அந்த உத்தமமான தைலத்தை ஊற்றி அடக்கம் பண்ணுவதற்கு முந்திக் கொண்டாள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசத்திற்காய், மக்களுக்காய், ஜனங்களுக்காய் இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை, தாகம், விருப்பம் என்ன? நான் இயேசுவுக்காக எதை செய்தால் என் ஆண்டவருடைய உள்ளம் மகிழும்? நான் ஆண்டவருக்காக எந்த காரியத்தை செய்தால் கர்த்தர் என்னை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார், சந்தோஷப்படுவார்? அவருடைய உள்ளத்தின் தாகம் என்ன? அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யட்டுமா? இன்றைக்கு உங்க உள்ளம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, உங்களை உருவாக்கி ஒரு பட்டணத்தில் உருவாக்கி ஒரு நல்ல மகனாய், நல்ல மகளாய், நல்ல குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, நல்ல பெற்றோரை கொடுத்து, நல்ல எதிர்கால வாழ்க்கை கொடுத்து, பணிகளை கொடுத்து உங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரே. அந்த இயேசுவுக்காய் உங்களால் இயன்றதை செய்தீர்களா? அந்த இயேசுவுக்காய் நான் என்னால் இயன்ற மட்டும் நான் செய்யட்டும் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக நான் செய்கிற ஒரு மகனாய், மகளாய் இருக்கணும். இவள் முடியாத பட்சத்தில், ஏழ்மையான நிலைகளிலும் ஆண்டவருக்கென்று செய்வதற்காக அந்த மகள் தன்னால் இயன்ற காரியத்தை செய்தாலே நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் ஆண்டவருக்காய் அந்த காரியத்தை செய்ய முடியும். உங்கள் கரத்தில் தேவனுக்காக ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ பண்ண முடியும். கர்த்தருக்காக ஏதோ ஒரு ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு செய்ய முடியும். உங்களால் ஊழியம் செய்ய முடியும். உங்களால் இயேசுவின் நாமத்தை உயர்த்த முடியும். வேதனையோடு, துன்பத்தோடு, உபத்திரவத்தோடு, கட்டுகளோடு இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல முடியும். தன்னால் இயன்றதை நீங்க செய்கிறீங்களா? நான் வயோதிப தாயாய், தகப்பனாய் மாறிவிட்டேன். இந்த வயோதிப நிலையில் இருக்கிறேன், பலனற்ற நிலையில் இருக்கிறேன், என்னால் எல்லாம் இதை சொல்ல முடியாது, நான் எல்லாம் சோர்ந்து போய்விட்டேன். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களால் சொல்ல முடியும். தன்னால் எந்த தகுதியற்ற ஒரு நிலைகளிலும், செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளிலும் இவள் தன்னால் இயன்றதை இயேசுவுக்கு செய்தாலே உங்களுக்கும் அந்த ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதில் பிந்தின வசனம் சொல்லுகிறது, எங்கெங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைத்து கொள்ளப்படுவாள் என்று சொல்லப்பட்டதே. என் அன்பான தாயே, தகப்பனே, அந்த ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றால், அந்த ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றால், அந்த ஆண்டவரே சொல்லத்தக்க அளவிற்கு எனக்கு இவள் முந்திக் கொண்டாள். எனக்கு தைலம் பூச முந்திக் கொண்டால். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய கரத்தை நான் உமக்காய் ஏதாவது செய்யட்டும் ஐயா. இதுவரை நான் குறைவுபட்டு விட்டேன், இதுவரை நான் செய்யவில்லை, இதுவரை என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை நான் செய்யலை, இனி நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. உமக்காக நான் எதையாவது செய்வேன், என்னையே நான் கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை கொண்டு ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியாய் மாற்றப் போகிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல மகனாய், நல்ல மகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று ஒரு வருட காலங்கள் தன் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காதபடி ஆண்டவர் மீதே கருசனையோடு ஓடின ஒரு மகள் ஐயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு வீசை ஒவ்வொரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காய் கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் சிறிய சிறிய பணிகளை, ஊழியங்களை, நன்மையான காரியங்களை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று எதையாவது செய்யட்டும், என் ஆண்டுடைய உள்ள மகிழ்ச்சி கொள்ளட்டும் என்று எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு எங்க தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு சகோதரனை ஆண்டவர் காண்பிக்கிற சகோதரனே, உங்களால் இயன்ற மட்டும் நற்காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். உங்களால் இயன்ற மட்டும் யாருக்கும் தெரியாதபடி ஆண்டவருடைய பணிகளுக்காக நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாய் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் மகனே, நீ கலங்காதே மகனே. இயேசுவின் நாமத்தில் அதற்கு வேண்டிய பிரதிபலனை, அதற்கு வேண்டிய நன்மைகளை நான் உனக்கு செய்வேன். தொடர்ந்து உன் பாதையில் ஓடு மகனே, உனக்கு நன்மைகள் உண்டாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருகிறோம். அவர்கள் தன்னால் இயன்றதை செய்கிறார்கள். ஆண்டவருடைய கனமான பணிகளை செய்கிறார்கள். ஆண்டவருக்கு என்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். எங்கள் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. என் ஆண்டவருடைய பலமான ஒரு ஆசீர்வாதம், கிருபை எல்லார் மேலும் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். சிலர் விதமான சூழ்நிலைகளில் நீங்க தோல்வியோடு இருக்கிறீர்கள். ஐயா, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் குறைவுகள், வேதனைகள்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பான சகோதரனே, சகோதரியே, அதையெல்லாம் நான் மாற்றி போடுவேன். இனி நீ பயப்படாது, இனி நீ கலங்காது. நான் அந்த எல்லா காரியத்திலும் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன் மகனே. என்னுடைய பாதையில் நீ ஓடு மகனே. என்னை மாத்திரம் நீ சுமக்கிற ஒரு மகனாய், மகளாய் என்னை மாத்திரம் நீ உயர்த்துவாயா, நீ நன்மையை காண்பாய். தேவக்கரம் வெளிப்படட்டும். எல்லா தடைகள், உபத்திரவங்கள் மாறட்டும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா வேதனைகள், உபத்திரவங்கள், கிரியைகள் விலகட்டும். என் ஆண்டவருடைய பலமான வல்லமை ஒவ்வொருவர் மீது, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இன்றைக்கு இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பிள்ளைகள் ஜெபிக்கிற நல்ல பிள்ளைகள், ஆண்டவருக்காய் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை பலவீனப்படுத்தி கொண்டு வேதனையான வழியில் கட்டி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அகற்றப்படுவதாக. சபிக்கப்பட்ட அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எங்க பிள்ளைகள் விடுதலையோடு உமக்காய் எழும்பட்டும், உமக்காய் சாட்சியாய் மாறட்டும். அந்த வேதனையான கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு விலகி போவதாக. இயேசப்பா, ஒவ்வொருவரை நீங்க பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரை நீங்க எழுப்புங்க. உமது கரத்தில் ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும். இந்த சத்தத்தை எந்த நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எல்லாரையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. படுக்கையில் பாரத்தோடு ஒரு அருமையான தாயார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கம்மா. இயேசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காய் அவ்வளவு அன்பாய் ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் இருந்தீர்கள். இயேசுவுக்காக அநேக நற்காரியங்களை நீங்க செய்தீங்க. ஆண்டவர் சொல்ல, நீ கலங்காதம்மா, நீ பயப்படாதே மகளே, நான் உன்னை என் கரத்தில் வைத்திருக்கிறேன். நீ சொர்ந்து போகாதே மகளே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்த அந்த நற்காரியங்களின் நிமித்தமாக உன் சந்ததிகள், பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள் மகளே. நீ பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறம்மா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் கொடுக்கிற இயேசப்பா, அந்த அன்பான தாயாரை எவ்வளவு கரிசனையோடு நீங்க விசாரிக்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நல்ல பலத்தோடு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு, கிருபை எல்லார் மேலும் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அந்த வார்த்தை, அந்த சத்திய வசனங்கள், ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அந்த ஸ்க்ரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களோடு பேசுகிறேன். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களையும் ஆண்டவர் சாட்சியாக மாற்றுவார். என்னை பார்க்கணும், சந்திக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 அடைப்பு பிரேயர் டவர் இருக்கிறது. அங்கே ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அதில் காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அந்த உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். நான் எந்த பகுதியில் ஊழியத்திற்கு இருந்தாலும் அந்த ஒரு மாதத்தில் முதலாவது சனிக்கிழமை அங்கே நான் வந்து விடுவேன்.
ஆகவே நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். அநேகர் விடுவிக்கப்படுறாங்க, அநேக நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் வாருங்க, 2 மணிக்கு ஜெபம் முடியும். அதன் பின்பு எல்லாருக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும், அங்கே ஆகாரம் கொடுக்கப்படும். நீங்கள் ஆகாரம் சாப்பிட்டு போகலாம். எல்லாருக்காக தனித்தனியாக ஜெபம் பண்ணி ஒருவேளை 5 மணி 6 மணி வரையிலும் நான் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக தேவன் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எழுப்புவாராக. God bless you.